ரீசெண்டாக ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று கேட்டிருந்தேன். அதில் வர கேரக்டர் பேர் மீரா. அவங்களுக்கு வந்து அத்லெட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்கக்கிட்ட எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறக்காக. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று, ரொம்ப பழைய ஒரு சைக்கிள். அதில் வந்து பெடலில் இருந்து ஹேண்ட்பேர்லேருந்து எல்லாமே வீக்காக தான் இருக்கும். அந்த சைக்கிளை வச்சு தான் எப்பயுமே காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா, இந்த சைக்கிளை மாற்ற வேண்டியதானே, ஏன் இந்த பழைய சைக்கிளை வச்சுருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எனக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் இந்த ஒரு சைக்கிள் தான் அப்படின்ட்டு எப்பயுமே காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அன்னைக்கு எப்பயும் போல் ஒர்க் அவுட் பண்ணும் போது சைக்கிள் டயரு டைட் ஆகி ஸ்கிட் அடித்து விழுந்துடுறாங்க. காலு கையெல்லாம் அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, நமக்கு இந்த சைக்கிள் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதே அப்படின்ட்டு. அடுத்த செகண்டே எந்திரிச்சு சைக்கிள் பிரேக் ஆகலாம், ஆனால் என்னோட ட்ரீம் பிரேக் ஆகாதுன்ட்டு சைக்கிள் எடுத்து திரும்ப ட்ரைனிங் பண்ணுறாங்க. அப்படியே 6 மாதம் கழித்து அந்த போட்டியும் வருது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறாங்க. இது மூலயமா என்ன தெரிய வருதுன்னா, நம்ம கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வேணால் வீக்காக இருக்கலாம், ஆனால் நம்ம எஃபர்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போட்டோம்னா நம்ம கன்ஃபார்ம் விக்ட்ரி தான். இந்த மாதிரி மினி குட்டி ஸ்டோரிலாம் கேட்க நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டாடா.